ஜெல்லசி, அப்ரிசியேஷன் இதை பற்றின பதிவு தான் இது. ஸோ நம்ம நிறைய காதுபட கேட்டிருப்போம். பொறாமப்படாதீங்க, பொறாமப்படாதம்மா, வாழ்த்துமா, சந்தோஷமா பாருமா அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஒரு பதிவாக பார்ப்போம். இப்போ மனிதர்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கல்வி, செல்வம், வீரம் இல்லையா? இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ கல்வியை பார்ப்போமே. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐஏஎஸ் படித்து ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பார்த்து பொறாமப்பட்டு அந்த இடத்துக்கு போக முடியுமா நம்ம? கிடையவே கிடையாது. அதை பார்த்து நம்ம முதல்ல மகிழணும். பரவாயில்லையே, எந்த ஃபேமிலிலேருந்து வந்து எப்படி படித்து எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார், எப்படி படித்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது அதை வியந்து சந்தோஷமாக அந்த விஷயத்தை பார்க்கும்போது அது நம்மளை ஈர்க்கப்படும். அப்போ நாம் அந்த விஷயத்த செய்ய முடியும். பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை கொடுக்கும். எந்த விஷயத்த நீங்கள் சந்தோஷமாக பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த முழுமையாக உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். ஸோ நீங்கள் பொறாமப்பட்டு அவர் ஐஏஎஸ் ஆகிட்ட படிச்சுட்டுன்னு பொறாமப்பட்டு உட்காந்து வர முடியுமா? வர முடியாது. அதே போல் செல்வம். இப்போ ஒரு கம்பெனி நடத்தி, ஒரு பெரிய கம்பெனி நடத்தி நல்லா வராங்க உங்கள் கண் முன்னாடியே. அவங்கள பார்த்து பொறாமப்பட்ட நம்ம பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அது எப்படி பண்ணாங்கன்னு ஒரு ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்த பிஸ்னஸை கொண்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்மளாலையும் அந்த விஷயத்தை அடைய முடியும் இல்லையா? ஸோ அது எப்படி அடைய முடியும்? எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? நம்ம ஒருத்தரை பிடிச்சிருந்தா தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அப்போது எப்போ பிடிக்கும்? அவங்க வின் பண்ணது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும். பரவாயில்லையே, ஒரு கடை ஆரம்பிச்சாங்க, 2 கடை ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 4-5 கடை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மகிழ்ச்சியாக பார்க்கணும். பாத்தியா, ஒரு கடை வச்சான், இன்னைக்கு 4 கடை வச்சுட்டான் இப்படின்னா நம்ம வளர முடியுமா? முடியாது. அதனால தான் பொறாமப்படக்கூடாது. நம்ம அதை சந்தோஷப்படணும். அப்போதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இப்போ கல்வி பார்த்தாச்சு, இப்போ செல்வம் பார்த்தாச்சு, வீரம். இப்போ நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒரு பாடி பில்டிங் பண்ணுறாங்க, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரூஸ்லியை பார்த்து பொறாமப்பட்டா அவர் மாதிரி பண்ண முடியுமா நம்ம? அப்போ மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. பொறாமைப்பட்டு இருப்பாங்க. அவர் எப்படி பண்ணாரு, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அவர் மாதிரி நம்ம வரணும் ஆசைப்படுவாங்க. வெறுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்காத அந்த விஷயம். சந்தோஷப்பட்டு இருப்போம்னா நம்மளை பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே கொடுக்கும். அதனால தான் என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. யார் முன்னுக்கு வந்தாலும் முதல்ல அதை சந்தோஷமா பார்த்து அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் முன்னுக்கு வர வழியை யோசிச்சோம்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். வாழ்த்துக்கள்.